கர்த்தர் தாமதம் பண்ணினது அவருடைய மகிமை விளங்கும்படியாய் ஆண்டவர் தாமதம் பண்ணினார். ஹல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் நமக்கு உட்காருவாரு, சில இடத்துல கர்த்தர் அமைதியா இருப்பாரு, சில இடத்துல கர்த்தர் தாமதம் பண்ணுவார். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு தாமதம் பண்ணுகிற ஒவ்வொன்றும் தீமைக்கு அல்ல. அந்த தாமதம் மிகப்பெரிய ஒரு மகிமையை கிருபையாய் கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலத்தையும் நமக்கு கொடுக்கிற கர்த்தர். பாருங்க, நம்ம நீங்க எத்தனை பேர் மாட்டு தொழுவம் வச்சிருந்தீங்கன்னு தெரியாது. இந்த மாடு வளர்க்குறவங்க நீங்க பார்ப்பீர்களானால் இந்த மாட்டு தொழுவம் இருக்கு. இந்த மாட்டு தொழுவத்தை எவ்வளவுதான் நீங்க சுத்தம் பண்ணினாலும் அந்த இடம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப சுத்தம் பண்ணிட்டு வருவீங்க, அவ்வளவுதான். ஒரு 15 நிமிஷம் தாண்டி அந்த இடம் எப்படி இருக்கும்? அழுக்காதான் இருக்கும். அந்த இடம் நாற்றமானதா இருக்கும். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் மாட்டு தொழுவம் நல்ல வாசனையோட இருந்தது, நீங்க அந்த மாடுகள் வளர்த்துனவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் இருக்கும்போது எங்க வீட்டில் ஃபுல்லாவே மாடு வளர்த்தாங்க. இப்போ எங்க வீட்டில் ஆடு மாடெல்லாம் இருக்குது. அப்போ என்னதான் அதை கழுவி கொண்டு வச்சாலும், அதை ரெடி பண்ணினாலும் அந்த இடம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாற்றமான இடம். அப்படின்னா ரெடியே பண்ண முடியாத ஒரு இடம். அந்த இடத்துல தான் வேதம் சொல்லுது, யார் பிறந்தா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை கர்த்தர் உன்னதமான இடத்துல வைக்கிறதற்காக தான். கர்த்தர் யாரும் சரி பண்ண முடியாத ஒரு இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மை ஒரு உன்னதமான இடத்திலே வைக்கும்படியாக தான் கர்த்தர் அதை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுல ஆண்டவர் இந்த சூழ்நிலையில ஒரு 3 இடத்துல ஆண்டவர் தங்குறார். அப்படியே அமைதியா இருக்கிறார். இந்த 3 இடத்துலையும் பாத்தீங்கன்னா, நம்பர் 1, முதலாவது இடத்துல அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நம்பர் 2, இரண்டாவது இடத்துல தன்னுடைய மகிமையை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். மூன்றாவது இடத்துல அவருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தரார். இப்போ அங்கிருந்து ஆண்டவர் டிராவல் பண்ணி இப்பதான் எங்க வர்றாருன்னா, எப்ராயிமிற்கு ஆண்டவர் வருகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் எப்ராயிமிற்கு வருகிறார். இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போய் எப்ராயிமுக்கு ஆண்டவர் வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த எப்ராயிம்ல இருக்கிற ஒரு 3 காரியத்தை உங்களோட சொல்லி நான் ஜெபித்து முடிக்கலாமா? வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இந்த எப்ராயிமை குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 52வது வசனத்தை வாசிக்கலாமா? 52வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 52வது வசனம். நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணி என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இன்னொரு கூட வாசிக்கலாம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இந்த எப்ராயிம் அப்படின்ற பேர் எங்க உண்டாகுது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பெருக பண்ணினார். அந்த எப்ராயிம்ல தான் யார் வந்திருக்கிறார்னா, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு முன்பாய் கடந்து போய் கோணலை செவ்வையாக்குகிற கர்த்தர் நாம் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் நம்மை பெருக பண்ணுகிறவராய் கர்த்தர் விளங்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் வருகிற ஆண்டும் சரி, இனி போகிற ஆண்டும் சரி, நீங்க எந்த இடத்திலே சிறுமைப்பட்டீர்களோ, நீங்க எந்த இடத்திலே அவமானப்பட்டீர்களோ, நீங்கள் எந்த இடத்திலே ஒடுக்கப்பட்டீர்களோ, நீங்க எந்த இடத்துல வாய் திறவாத ஒரு மனுஷனை போல் இருந்தீர்களோ, எந்த இடத்திலே உங்களுடைய நியாயங்களை கூட சொல்ல முடியாம இருந்தீங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை ஆண்டவர் எப்ராயிமாய் மாற்றி நீ சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே பெருக பண்ண போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus. சிறுமைப்பட்டிருந்த அந்த இடத்தை கர்த்தர் சிறப்பாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க வர்றார் அப்படின்னு சொன்னா, எப்ராயிமுக்கு வருகிறார். எப்ராயிம் என்கிறது முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சிறுமைப்பட்ட இடத்திலே கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி நீங்க சிறுமையா இருக்கிறீங்களா, நீங்க சிறுமைப்பட்டீங்களா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார். இந்த எப்ராயிம் என்கிற பெயரை வைக்கும் போது பல விதத்திலே இந்த தேவ மனுஷன் சிறுமைப்பட்டார். கொஞ்சமான சிறுமை அல்ல. அப்படின்னா தன்னுடைய நியாயத்தை சொல்ல முடியாத அளவுக்கு சிறுமை.
தன்னுடைய அவன் சொல்லவே முடியாது, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணல, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வேணும்னு தான் இந்த அம்மா என் பேர்ல பழி போடுறாங்க, என் வஸ்திரத்தை விட்டுட்டு நான் தான் ஓடி வந்தேன், இது எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல யோசேப்பினுடைய வார்த்தை எடுபடல. அந்த இடத்துல யோசேப்பு என்ன வார்த்தையை சொன்னாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க, அவனுடைய வார்த்தைக்கு அங்க யாருமே கவனம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அவன் சிறுமைப்பட்டவனா இருந்தான். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்று நீங்கள் கடந்து போகிற பாதை ஒருவேளை சிறுமையின் பாதையா இருக்கலாம். என்னுடைய பேச்சு அங்க எடுபடல பாஸ்டர், என்னுடைய நியாயம் அங்க எடுபடல, நான் அவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கேன், ஆனா என்னை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. காரணம் என்னன்னா, நான் அந்த இடத்துல சிறுமைப்பட்டவனா இருக்கிறேன். அவங்கள மாதிரி வசதி எனக்கு இல்லை, அவங்கள மாதிரி படிப்பு எனக்கு இல்லை, அவங்கள மாதிரி நன்மையான காரியம் எனக்கு இல்லை. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், எப்ராயிமுக்கு இயேசு வருகிறார், எப்ராயிமுக்கு இயேசு வருகிறார், உங்களுக்கு முன்னே இயேசு கடந்து போகிறார், நான் உனக்கு முன்னே கடந்து போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிற இயேசு, நீங்க சிறுமைப்பட்ட அந்த எப்ராயிமில் இப்ப கடந்து வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே இடத்துல நீங்க சிறுமைப்பட்ட அந்த இடத்துல உங்களை பெறுகிறதற்கு கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். சீக்கிரமாய் அதை ஆரம்பிக்க போகிறது. யோசேப்புக்கு அப்படி செய்த கர்த்தர். ஆமென், 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 ஆமென். சிறுமைப்பட்ட வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு வழி திறக்க போகிறது. சிறுமைப்பட்ட அந்த தெருவில் கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறாரு. ஏசப்பா, இந்த கரங்களை தட்டி பிள்ளைகள் ஆமோதித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த சூழ்நிலை மாறட்டும், இந்த நிலைமை மாறட்டும். அப்பா, எந்த இடத்துல யோசேப்பு வாயை திறக்க முடியாம இருந்தாரோ அதே இடத்துல அவனுடைய வாயிலிருந்து சொல்ற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் கேட்க கூடாதுன்ற அளவிற்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது போல என்னுடைய பிள்ளையினுடைய தலையை உயர்த்துகிற காலம். ஆமென். Thank you Jesus. நீங்க பயப்படவே தேவையில்லை. கர்த்தர் எப்ராயிமுக்கு வருகிறார். எங்க வர்றாருன்னா, நான் சிறுமைப்பட்ட இடத்திற்கு ஆண்டவர் டிராவல் பண்றாரு. எல்லாரும் ஆண்டவரை தேடுறாரு, எங்க இருக்காங்கன்னு தேடுறாங்க, யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா கர்த்தர் யாரோட தங்கி இருந்தார்னா, சீடர்களோட கர்த்தர் தங்கி இருந்தார். ஒன்று, இதுல ஒரு ரகசியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். உலகமே கடவுளை தேடலாம், யார் உண்மையான கடவுள்னு தேடலாம், ஆனா யாருக்கு ஆண்டவர் தென்படுவார்னா, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவார். அந்த தேவன் நமக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, நமக்கு முன்னே கடந்து போகிறவர் எப்ராயிமுக்கு போகிறார். இந்த எப்ராயிம் அப்படின்றது சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை பலுக பண்ணினார். விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை பலுக பண்ண போகிறார். சோ நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்திலே நம்ம 48வது அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 48ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இன்னும் இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். நீங்க அப்படியே 20வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஆமென். இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசையை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசைக்கு முன்னே வைத்தான். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்த இந்த எப்ராயிமுக்கு இரண்டாவது ஒரு பிளஸிங் இருக்குது. முதலாவது இந்த எப்ராயிமுக்கு ஒரு பிளஸிங் இருக்கு. என்ன பிளஸிங் அப்படின்னா, சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். இந்த இடத்துல இந்த எப்ராயிம் அப்படின்றது அப்படின்னா, யாக்கோபு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அவன் இப்போ யோசேப்பு, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசேப்பை பார்க்கிறான். ஒன்ன ஆண்டவர் பார்க்க வச்சது இல்லாம உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பார்க்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ கொண்டு வந்து நிறுத்தும் போது இவருக்கு என்னன்னா, கண் அந்த அளவுக்கு தெரியல. இவர் தலை மேல கையை வைக்கிறாரு. வச்ச உடனே யோசேப்பு என்ன பண்றாருன்னா, அந்த கையை எடுத்து மாத்தி வைக்கிறாரு. நீங்க தப்பா பிளஸ் பண்றீங்க, நீங்க இவனை தான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கணும், இவன் அடுத்தவன் தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு
எனக்கு அவர் ரொம்ப ஏஜ் ஆன உடனே இந்த மனுஷன் மகன் என்ன நினைக்கிறான்னா, அப்பா நமக்கு பொதுவாகவே அப்படிதானே, பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னா சில பிள்ளைங்க ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய கலர் எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அண்ணன் தம்பியை நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. சில வீட்டில் பாருங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க, தம்பி அண்ணன் மாதிரி இருப்பாங்க. நம்ம நிறைய இடத்துல நம்ம வீட்டில் அப்படி பார்த்துருக்கோம், நம்ம அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ யோசேப்பு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம அப்பா தெரியாம கை வைக்கிறாரு, இவன் தான் மூத்தவன் இவன் தான் சின்னவன் அவர் நினைச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சா, அவங்க அப்பா சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது, நான் தெரியாம எல்லாம் நான் வைக்கல, நான் எப்படி வைக்கிறேன்னா நான் ஒரு விஷனோட தான் கையை வச்சிருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னா இவன் தான் முன்னாடி இவன் பின்னாடின்னு நினைக்கிற, ஆனா எப்ராயிமை நான் எங்க வைக்கிறேன்னா எல்லாருக்கும் முன்பாகவும் நான் எப்ராயிமை வைக்கிறேன் என்று கர்த்தர் எப்ராயிமை முன்பாக ஆண்டவர் வைத்தார். நான் விசுவாசிக்கிறேன் உங்க பட்சத்தில் கர்த்தர் இன்னைக்கு வருகிறார், உனக்கு முன்பாக கர்த்தர் இன்னைக்கு வருகிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் எப்ராயிமை முன்பாக வைத்தேன். உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் உங்களை முன்னாடி வைக்க போறாரு, உங்க தெருவில் கர்த்தர் உங்களை முன்னாடி வைக்க போறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பின்னான இடத்திலிருந்து உங்களை கர்த்தர் எடுத்து ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்கிற உங்களை எடுத்து இதுவரைக்கும் ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்காம ரொம்ப பின்னுக்கு தள்ளின உங்களை இந்த 100 days ஜெபம் முடியும் போது தேவன் எடுத்து உங்களை முன்னாடி கொண்டு வந்து வைக்க போறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல வெகு சீக்கிரத்திலே அவர்களை பார்க்கலாம் ஆண்டவர் முன்னாடி உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைய ஆண்டவர் முன்னாடி வைப்பாரு, உங்க இளைய மகனை ஆண்டவர் முன்னாடி வைப்பாரு, அந்த ஞானம் இல்லாத பிள்ளைய ஆண்டவர் முன்னாடி வைப்பாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எத்தனை பேர் உங்களோடு போட்டியிட்டாலும், எத்தனை பேருடைய ஆண்டவர் ஆமென் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தயவு கிடைச்சாலும், பரலோக தேவனுடைய தயவு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்குது. இந்த 77வது நாள் எப்ராயிமுக்கு டிராவல் பண்ணி வருகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் எப்ராயிமுக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவனை முன்பாக நான் வைக்க போகிறேன். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. என்னை எல்லாருக்கும் முன்னணியிலே வைக்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, Thank you Jesus, thank you Jesus, hallelujah, ஆமென். பிந்தினோரை, பிற்படுத்தப்பட்டவர்களை, பின்னாடி இருக்கிறவர்களை கர்த்தர் முன்னாடி கர்த்தர் கொண்டு போக போறாரு. நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லுவீங்க, ஆமென், இத்தனை நாட்களாக ஒரு வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி உங்களால முடியல, இத்தனை நாட்களாக ஒரு வருமானத்துக்காக யோசிச்சு முடியல, ஆனா உங்களை விட பின்னாடி வந்தவங்க அதை வாங்கிட்டாங்க, உங்களை விட பின்னாடி வந்தவங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க, உங்களை விட பின்னாடி வந்தவங்க ரொம்ப வேகமா முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே என்றைக்கு ஆண்டவரே, என்றைக்கு ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் இவ்வளவு முன்னாடி ஓடிட்டு இருக்கும் போது நான் மட்டும் இவ்வளவு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறேனே, நீர் எனக்கு எப்ப செய்ய போறீங்க? ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை முன்பாக நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஜெபிச்சு ஜெபிச்சு, எப்ராயிமே எப்ராயிமே நான் உன்னை முன்பாக வைப்பேன். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எப்ராயிமோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நமக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நிறைய பேர் யார் அப்படின்னா எப்ராயிம். எப்ராயிம் ஆண்டவர் நம்மை கைப்பிடித்து பழக்கினவர் கர்த்தர். உங்களை சின்ன வயசுல இருந்து தூக்கி எடுத்தவர் கர்த்தர். ஆமென். மதிக்கப்படாத நம்மை கர்த்தர் மதித்து கைப்பிடித்து எடுத்தவர். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல இருக்கிற அபிஷேகம், என்ன அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார்னா எப்ராயிமுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க தான் எப்ராயிம். ஆண்டவர் உங்களை எப்ராயிமா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த 100 days ஜெபத்துல நீங்க உணர்ந்து கொள்ளுவீங்க, நீங்க யாருன்னு உணர போறீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்ராயிமை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. எப்ராயிமை போல ஆண்டவர் உங்களை இது நிச்சயம், இது நிச்சயம், இது நிச்சயமாய் நடக்கும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா சிறுமைப்பட்ட தேசத்திலே பலுக பண்ணினவர் எப்ராயிம். நம்பர் 2, இரண்டாவது எப்ராயிம் மேலே இருந்த இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவனை எங்க வச்சார் அப்படின்னா முன்னே கர்த்தர் வைத்தார். கர்த்தர் முன்னே வைத்தார். நீங்க நிச்சயமா என்ன ஆவீங்கன்னா கர்த்தர் உங்களை முன்னாடி தான் கர்த்தர் வைப்பார். கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் வைப்பார். ஆமென். நம்முடைய சொந்தத்துக்கு முன்னாடி கர்த்தர் முன்னாடி வைக்க போறாரு. நமக்கு ஒரு பந்தி கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த போறாரு. நீங்க முன்னாடி வருவீங்க, நீங்க முன்னாடி ஓடுவீங்க, பின்னாடி ஓடிட்டு இருக்கிற உங்களை கர்த்தர் முன்னாடி ஓட வைப்பார். வெகு சீக்கிரமாய் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும்.
உங்க பிள்ளைங்க முன்னாடி ஓட போறாங்க, உங்க குடும்பம் முன்னாடி ஓட போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். இன்னைக்கு பின்தங்கிய நிலைமையில இருக்கலாம். இயேசுவே, இயேசுப்பா, இயேசுப்பா, இப்போ அந்த அனாயிண்டிங் எப்ராயிம் மேல இறங்கட்டும், எப்ராயிம் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதிச்சா, உங்க வருகை தாமதிச்சா, அடுத்த வருஷம் இதே போல ஒரு ஜெபத்தை வைக்கும் போது எங்க பிள்ளைங்க சொல்லணும், கர்த்தர் இப்ப என்ன முன்னாடி ஓட பண்ணினார், நான் முன்னாடி ஓடுறேன். ஓ ஹல்லேலூயா. பிந்தினோரை முந்தினோராய் மாற்றுகிற தேவன். ஆமென். கிருபையாய் கர்த்தர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த எப்ராயிமுக்கு ஆண்டவர் போனார். இந்த எப்ராயிம் இடத்துல இருந்த மூன்றாவது காரியம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபாவையும் பிடித்து ஓரேப் என்னும் கன்மலையின் மேலும் சேப்பி எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்து கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீர் எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோடே பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? அபியேஸ்திரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கலாம், எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த கிதியோன் வந்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, யுத்தத்திற்காக புறப்படுகிறார். அப்போ யுத்தத்திற்கு புறப்படும் போது எல்லா கோத்திரத்தில் இருக்கிற ஆட்களிலையும் தெரிஞ்சு கொண்டார். எல்லாருமே இவர்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா யாரை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எப்ராயிமை மட்டும் அவங்க என்ன பண்ணனா கூப்பிடவே இல்லை. யுத்தத்திற்காக அவங்கள ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்கல. உங்களுக்கு இந்த எப்ராயிமை குறித்து கிட்டத்தட்ட இந்த 100 நாள் ஜெபத்துல நிறைய டைம் ஆண்டவர் நம்மோட பேசிட்டாரு. இந்த எப்ராயிம் ஏன் தள்ளப்பட்டாங்க, இந்த 12 கோத்திரத்திலே எப்ராயிமினுடைய கோத்திரம் ஏன் சின்ன கோத்திரமா மாறிடுச்சு, இதற்குள்ள ஸ்டோரி இது எல்லாத்தையுமே கடந்த நாட்கள்ல நம்ம தியானிச்சோம். இவங்க வந்து பின்னணி, இவங்க அவ்வளவு பெரிய ஒரு கோத்திரமா இருந்தவங்க 600 பேரா ஏன் மாற்றப்பட்டாங்கன்றது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அப்போ இந்த எப்ராயிமியரை வந்து நிறைய பேர் கனெக்ட் பண்ணவே இல்லை. இந்த 12 கோத்திரத்துல எல்லா கோத்திரத்துக்கும் எல்லா மதிப்பு இருந்தாலும் இவர்களை மட்டும் பெண் கொடுக்கறதுல, பெண் எடுக்கிறதுல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாங்க. இப்போ யுத்தத்திற்கு போகும்போது இவங்களை கூப்பிடவே இல்லை. ஆனா இவங்களை கூப்பிடலைன்னா கூட அந்த யுத்தத்தினுடைய கடைசியில போய் இவங்க ஜாயின் பண்ணி, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்கள் மூலம்தான் அந்த யுத்தம் வந்து ஒரு முடிவிற்கே வந்துருச்சு. இவங்க போய் தான் அந்த யுத்தத்தை முடிக்கிறாங்க. இவர்கள் இருந்துதான் அந்த காரியம் நிவர்த்தி ஆகிறது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த எப்ராயிம் தலையின் மேல் இருக்கிற 3வது ஆசீர்வாதம், புறக்கணிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் அவர்களை கொண்டு அந்த யுத்தத்தை முடிக்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். வேண்டாம் என்று உதறினார்கள், வர வேண்டாம் என்று நினைத்தார்கள். ஆனா அந்த யுத்தம் யாரால முடிவுக்கு வருதுன்னா, கர்த்தர் இந்த எப்ராயிமியராலே கர்த்தர் அதை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு 3வது எப்ராயிமா இருக்கிற உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க தான் பூரணப்படுத்த போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டுதான் அதை பூரணமாக்க போகிறார். நீங்க போய் நிற்கும் போதுதான் அந்த இடம் பூரணமாக போகிறது. நீங்க இல்லாம செய்யலான்னு நினைக்கிறாங்க, நீங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க, நீங்க பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, உங்களை கலட்டி விட்டுட்டு செய்யலான்னு நினைக்கிறாங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கிறது நிறைய பேர் விரும்பல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு காலம் வரும் மகனே, ஒரு காலம் வரும். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி, ஆமென், உங்களை பூரணப்படுத்துகிறவராய் அந்த இடத்துல நீங்க நின்னாதான் அந்த காரியத்துக்கு முடிவு வரும். நீங்க போய் நின்னாதான் அங்க சமாதானம் வரும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எப்ராயிமராகிய நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிறதற்காய் கைகளை தட்டி ஆமென், 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 ஆமென். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. புறக்கணிக்கப்பட்ட எப்ராயிமியரை கர்த்தர் எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா, பூரணமாக்குறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவங்க தான் அந்த காரியத்தை முடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றினார்.
முழு பொறுப்பையும் கர்த்தர் யாருடைய கையில கொடுத்தார்னா எப்ராஹிமினுடைய கையில கர்த்தர் தந்தார். விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு நாள் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை என் தலையின் மேலும் என் பிள்ளைகள் தலையின் மேலும் கர்த்தர் வைப்பாராக. ஜெபம் பண்ண அந்த காரியம் நடக்கிறது, கர்த்தர் நடக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை வெறுக்கிறாங்க, இன்னைக்கு நீங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க, இன்னைக்கு நீங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, இன்னைக்கு உங்களை பாரமா நினைக்கிறாங்க, இன்னைக்கு உங்களை பாரமா நிறைய பேர் நினைக்கிறாங்க, இன்னைக்கு உங்களுடைய பிரசன்ஸை நிறைய பேர் விரும்பல, உங்களை அழைக்கல நிறைய பேர், நீங்க வராம இருக்கிறத தான் அவங்க முன்னாடியே வைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த நிலைமையை நான் சீக்கிரமா மாற்றுவார், இந்த சூழ்நிலையை ஆண்டவர் சீக்கிரமா மாற்றுவார். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு வரும், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேடல் வரும். காரணம் என்னன்னா, அந்த இடத்தை ஃபினிஷ் பண்ணி வைக்க போகிறவங்க நீங்க தான், அந்த இடத்தை பூர்த்தியாக்க போறவங்க நீங்க தான். அந்த இடத்துல நீங்க இல்லாம நிறைவு வராது. உங்களை விட்டுட்டு அதை செய்ய முடியாது, உங்களை அவாய்ட் பண்ணிட்டு அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தருவதற்கு நல்லவரா இருக்கிறார். முடியுமா? நான் நம்புறேன். இன்னைக்கு நீங்க எந்த டேட்ல அவைலபிளா இருக்க மாட்டீங்களோ அந்த டேட்டை பார்த்து சூஸ் பண்ணலாம். சிலர் பாருங்க, நம்ம மேல இருக்கிற வெறுப்பை எப்படி பயன்படுத்துவாங்க தெரியுமா? எந்த நாளில் நம்ம இல்லையோ அந்த நாளில், ஏன்னா நம்மளை கூப்பிடாம இருக்கவும் முடியாது, ஒருவேளை நம்ம கூப்பிட்டா வந்துருவோமோன்னு நினைச்சு அவங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன் பார்ப்பாங்க. இவன் வரக்கூடாது, இந்த குடும்பம் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அழகா பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணிட்டு நம்ம அவைலபிளே இல்லாதது மாதிரி, நீங்க வரவே கூடாதது மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க உண்டாக்கி கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் இருக்குல்ல. ஆனா அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம அங்க தேவையில்லை, நம்ம அங்க வர வேண்டாம். ஆனா ஆண்டவர் எப்படி மாத்துவார் தெரியுமா? ஒரு நாள் வரும், அவங்க ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்க அவைலபிளா, நீங்க ரெடியா இருக்கிறீங்களா, நீங்க வைக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த ஊழியம் ஆரம்பிக்கிற புதுசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதை நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னா பொதுவாக ஒரு திருச்சபைக்கு வர்றவங்க நிறைய திருச்சபையில அவங்க மெம்பர்ஷிப்பா இருப்பாங்க. பொதுவாக இப்ப பெண்டிகால் சர்ச்சில் ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்காங்கன்னா, சிஎஸ்ஐ திருச்சபையில் ஒரு மெம்பர்ஷிப்பா இருப்பாங்க, ஆர்சி சர்ச்சில் ஒரு மெம்பர்ஷிப்பா இருப்பாங்க. ஆனா ஆராதனைக்கு வருவாங்க, எல்லாத்துலயும் அட்டன் பண்ணுவாங்க. ஆனா எதுக்கு விடுவாங்க? கல்யாணம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா எதை மறந்துடுவாங்க சொல்லுங்களேன். நான் அந்த மாதிரி நிறைய அனுபவத்துக்குள்ள போயிருக்கிறேன். அப்படின்னா சர்ச்சில் அவ்வளோ நெருக்கமா இருப்பாங்க, அவ்வளோ எல்லாத்துலேயும் கலந்துக்குவாங்க. அவங்க மெம்பர்ஷிப்பா இல்லைன்றதே நமக்கு தெரியாது, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. திடீர்னு கல்யாணம் வச்சிருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு பத்திரிகையை கொண்டு நீட்டுவாங்க. என்ன கேட்காம எங்க நடக்குது, யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல உங்களை கூப்பிட முடியாது, நீங்க வரவும் முடியாது. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நான் அது மனசு கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்தில். சார் இந்த மாதிரி நம்மளை அவாய்ட் பண்றாங்களே, நம்மகிட்ட ஒரு வார்த்தை இவங்க சொல்லாம விட்டுட்டாங்களே, நம்ம என்ன பண்ண போயிடுறோம், நம்ம இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ அந்த 50 பேர் 100 பேர் இருக்கும்போது அப்படியெல்லாம் நினைச்சிருக்கிறேன். ஆனா இப்போ காலம் அப்படியே மாறி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய ஆண்டவர் என்னன்னா, நிறைய பேர் பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் வச்சிருக்கிறோம், பட் எங்களுடைய டேட் எதுவுமே நாங்கள் கேட்கல, நீங்க எந்த டேட்ல அவைலபிளா இருக்கிறீங்களோ அந்த டேட்டை சொல்லுங்க, அந்த டேட்ல நாங்கள் என்ன பண்ணலாம்னா புக் பண்ணலாம். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த எப்ராஹிம் எனக்கு நிறைவேறி இருக்குது. இப்ப நான் எப்ராஹிம், இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், நீங்களும் அந்த எப்ராஹிமா மாற போறீங்க. நீங்களும் அவாய்ட் பண்ணப்பட்ட அந்த இடத்துல, ஆமென், அவங்க வேணும்னு பண்ணாங்க, வேணான்னு பண்ணாங்க, சூழ்நிலை அவங்கள பண்ண வச்சிருச்சு. அதை நம்ம ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. அதுக்காக எல்லாருமே இங்கே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சு, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு. ஆனா என்னன்னா, கொஞ்சம் ஜென்டலா அப்படி நடந்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அதுக்காக அவங்க கெட்டவங்க கிடையாது, சூழ்நிலை அவங்கள மாத்திருச்சு. ஆனா அது எனக்கு என்னவா மாறிடுச்சு, அது என்னை கஷ்டப்படுத்திருச்சு. அது என் மனசை, நம்மளை அவாய்ட் பண்றாங்களோ, நம்ம அந்த அளவுக்கு வளரலையோ, நம்ம அந்த அளவுக்கு ஊழியம் செய்யலையோ அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. அந்த ஒரு எண்ணத்தை கூட கர்த்தர் பார்த்து மனசுல வச்சிருந்து, நீ ஏன்டா அப்படி நினைக்கிற, நீ எப்ராஹிம்டா, நீ எப்ராஹிம், நீ என்னால் அழைக்கப்பட்ட எப்ராஹிம், உன்னை முதன்மையான இடத்திலே, புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்திலே பூரணமானவனாய் வைப்பதற்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை முழு பலத்தோட கூட ஹல்லேலூயா. உங்களை வைக்காம இருப்பாரா? இனி நான் விசுவாசிக்கிறேன், வெகு சீக்கிரத்தில் ஒன்று நடக்க போகுது. நீங்க போய் நின்னாதான் அந்த காரியம் கம்ப்ளீட் ஆகும், நீங்க போய் நின்னாதான் அந்த காரியம் முடிவிற்கு வரும். நீங்க போன உடனே எல்லாத்தையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை
கர்த்தர் நம்ம ஒவ்வொருவர் மேலும், உங்க ஆபீஸ்ல அது நடக்க போகிறது, நீங்க வேலை செய்கிற இடத்துல நிச்சயமாய் அது நடக்கும், நீங்க குடியிருக்கிற இடத்துல நடக்கும். உங்களை அவாய்ட் பண்ண இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்தாம ஆண்டவர் போகவே மாட்டாரு. நீங்க இல்லாம செய்ய முடியாது. ஹalleluya, ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவன், ஹalleluya. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை அக்கினி மூலை கல்லாக்க, கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியமாக. பாடும். ஆதென்று தள்ளினார்கள் என்னை அக்கினி மூலை கல்லாக்க, கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியமாக. களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியங்கள் வாய்க்க கைகளை மேல தட்டி சொல்லுவோம். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, முழு பலத்தோடு வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை பாதாளத்தை வென்றாரே. ராஜாதிராஜ், ராஜாதிராஜாவாய் ஆனந்து மாளுகை. கைகளை மேல தட்டி சொல்லோ. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் இது பராக்கிரமங்கள் சொல்லும். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் அது பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய். கைகளை மேல தட்டி சொல்லும். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை. கைகளை மேல தட்டி ராஜாவா என்றென்றும் ஆளும் செய்கின்றார். ராஜாதிராஜாவா என்றென்றும் ஆளும் செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஹalleluya, ஆமென். கர்த்தர் நமக்கு முன்னே கடந்து போய் கோணலை கர்த்தர் செவ்வையாக்குறார். ஆண்டவர் எங்க போனாராமா? எல்லாரும் தேடிட்டு இருக்கும் போது தம்முடைய சீடர்களோட சேர்ந்து கர்த்தர் எங்கே போனார்? எப்ராயிமுக்கு போனார். காரணம் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு டைம் போனாரு. ஆனா அந்த எப்ராயிமுக்கு போறதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த எப்ராயிம் வேற யாரும் கிடையாது, நான் தான் அந்த எப்ராயிம். ஹalleluya. அந்த எப்ராயிமுடைய தலையின் மேல் இருக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன அப்படின்னா, சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை பெருக பண்ணினார். நம்பர் 2, எப்ராயிம் மேலே இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, எப்ராயிமை ஆண்டவர், பின்னுக்கு தள்ளப்பட்ட எப்ராயிமை ஆண்டவர் முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். நம்பர் 3, மூன்றாவது எப்ராயிமுடைய தலையின் மேலே இருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் கூப்பிடப்படவே இல்லை, ஆனா கர்த்தர் அவனை பூரணமாக்கினவனாய் கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். காரணம் என்னன்னா, நீங்கள் எப்ராயிம், உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் எப்ராயிமுடைய அபிஷேகம். கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ ரெடி ஆயிரு மகளே, நீ ரெடி ஆயிரு மகனே, உன்னை நான் எப்ராயிமா வச்சிருக்கிறேன், நான் உன்னை எப்ராயிமா வச்சிருக்கிறேன். சீக்கிரத்திலே சிறுமைப்பட்ட அதே இடத்துல உன்னை பருக பண்ண போறேன். சீக்கிரத்திலே உன்னை முன்னாடி கொண்டு வந்து நான் ஓட வைப்பேன். நம்பர் 3, ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை பூரணமாக்கினவனாய், புறக்கணிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே யுத்தத்தை முடிய பண்ணுகிற ஒரு மனுஷனாய் எப்ராயிமாய் கர்த்தர். ஹalleluya.
ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் அநேகம் பேரை தொடுகிறது. இந்த 100 டேஸ்ல சிலருடைய தலையின் மேல எபிராயிமுடைய அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறாரு. உங்களை எபிராயிமா ஆண்டவர் வேறு பிரிக்கிறாரு. உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைய கர்த்தர் எபிராயிமா கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். சீக்கிரமா பாப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. எபிராயிமுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறத நிறைய பேர் பார்ப்பார்கள், நீங்களே பார்ப்பீர்கள். ஆமென். Thank you Jesus. நம்பர் 4, நாலாவதாக இந்த எபிராயிமுக்கு ஆண்டவர் போனார். எபிராயிமுடைய தலையின் மேல் இருந்த 4வது ஒரு ஆசீர்வாதம் வாசிக்கலாம். வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து உன்னத்தை வாசிக்க போறோம். ஆமென். Thank you Jesus. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதனின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு ஜோஷுவா என்னும் மோசே பேரிட்டிருந்தான். நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம். கேலேயாத்தியார் எப்ராயிமுக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமினாலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்னும் சொல்லும்போது கீலேயாத்தின் மனுஷர் நீ எப்ராயிம் ஆனா என்று அவனை கேட்பார்கள், அவன் அல்ல என்று சொல்லுவான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனத்திலையும் நீங்க என்ன வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வாசித்த வசனம் யார் அப்படின்னா நூனின் குமாரனாகிய ஜோஷுவா. இந்த ஜோஷுவா அப்படின்றது யார் அப்படின்னா இவனுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குது, ஒசேயா அப்படின்ற பேர் இருக்குது. அப்போ இந்த மனுஷன் யாருன்னா எப்ராயிம். இப்போ இந்த ஒசாயா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கிற இந்த டீம்ல இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா இவங்க ரொம்ப பயப்படுகிறவர்கள். நீங்க அந்த வசனத்தை தான் நம்ம எங்க வாசிச்சோம்னா நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாமா? கேலேயாத்தியர் எப்ராயிமிற்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். வாசிங்க, சத்தமா வாசிங்க. நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள், அவன் அல்ல என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நீ அப்பொழுது அவன் அப்படியே உச்சரிக்க கூடாமல் சீபலோத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 40,000 பேர் விழுந்தார்கள். நல்லா கவனிச்சுங்க. இதை நீங்க வீட்டில் போய் கொஞ்சம் டைம் முடிஞ்சிச்சு, நீங்க தெளிவாய் போய் நீங்க வாசிக்கும் போது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுவான். யார்ட்டனா எப்ராயிம் இடத்துல சொல்லுவான். இந்த எப்ராயிம்ல இருக்கிறவர்கள் பயந்து போய் அந்த வார்த்தையை என்ன பண்ணுவாங்கன்னா உளறி சொல்லுவாங்க. அவங்க உளறி அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்திலேயே அவர்கள் சங்காரமாக்கப்படுவார்கள், அவங்களை கொன்றுவாங்க. அப்படின்னா பயத்தினுடைய உச்சத்துல பேசவே தெரியாதவங்க யாரு? எப்ராயிம். பயப்பட்டாங்கன்னா பொதுவாகவே நமக்கு நிறைய பேருக்கு இந்த உச்சரிப்பு அப்படின்றது சிலருக்கெல்லாம் வராது. அவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் திரும்ப அதை எத்தனை டைம் சொன்னாலுமே அந்த வார்த்தை அவங்களுக்கு எப்படிதான் வரும்னா அப்படிதான் வரும். அந்த வார்த்தை சில வார்த்தைகள் இருக்கிறது மாறாது. அப்போ இந்த எப்ராயிமருக்கு பயத்தினுடைய உச்சத்துல அவர்களால என்ன பண்ண முடியாதுன்னா பேச கூட முடியாது. ஆனா அந்த எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து ஜோஷுவா என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புறாரு. அதனாலதான் அவன் பயந்து போகிறான். அப்பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். அப்போ பொதுவாகவே இந்த எப்ராயிமர் ரொம்ப பயப்படுகிறவங்க, அவங்களுக்குள்ள நிறைய பயம் இருக்கும். அந்த வம்சத்திலிருந்து வந்த இந்த ஜோஷுவாவுக்கும் அவ்வளவுதான் பயம் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் அவனை தட்டி கொடுக்கிறாரு. ஆனா இந்த பயப்பட்ட ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா 31 ராஜாக்களை அழித்து தலைவனாக மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் தந்தார். பயப்படுகிற எப்ராயிமரை கர்த்தர் தலைவனாய் அபிஷேகம் பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எப்ராயிம். இன்னைக்கு சரியா பேசக்கூட முடியாம இருக்கலாம், பயத்தின் மிகுதியில என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு நாள் கர்த்தர் வர வைப்பார். அன்றைக்கு ராஜாக்களை சங்கரித்து
படைகளை வென்று, ஆமென் ஸ்தோத்திரம், மாபெரும் ஒரு தலைவனாய் ஒரு தலைவியாய் நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு இங்கே ஒரு தலைவன் உருவாக்கப்படுகிறான், இங்கே ஒரு தலைவி உருவாக்கப்படுகிறார்கள். இந்த 100 days ஜெபத்தில், 100 நாள் ஜெபத்தில் சாதாரணமான ஒரு பிள்ளை அல்ல, ஒரு தலைவன் உருவாகிறான், ஒரு தலைவி உருவாகிறார்கள். பிரதர் உங்க வீட்டுல ஒரு தலைவன், பிரதர் உங்க வீட்டுல ஒரு தலைவி, கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர ஒரு தலைவனாய் தலைவியாய், ஹalleluya, ஏன்னா அவர் எபிராயிமை நேசிக்கிறார். ஹalleluya. இப்ப 4 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த 4 காரியத்திற்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆமென். ஆண்டவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். திடீரென்று ஆண்டவரை தேடிட்டு இருக்கும்போது கர்த்தர் எழும்பி இப்ப எங்க போவோம்னு கர்த்தர் சொல்றாருன்னா, நம்ம எப்ராயிமுக்கு போவோம், நம்ம எப்ராயிமுக்கு போவோம். ஒரே ஒரு டைம், இந்த ஒரு டைம் தான் எப்ராயிமுக்கு ஆண்டவர் கடந்து போனார். ஆனா கர்த்தர் கடந்து போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா ஆண்டவருடைய திட்டத்துல எப்ராயிமுக்கு பெரிய பங்கு இருக்குது, பெரிய பங்கு இருக்குது. உங்க குடும்பத்தின் மேல கர்த்தருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதுக்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே எழுமி நிற்கலாமா எல்லாரும்? ஸோ ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளை என்னோடு கூட சேர்ந்து எழுமி நின்று இந்த கடைசியில இந்த காரியத்திற்காக, ஆமென், இன்றைக்கு இந்த 77வது நாள் கர்த்தர் நிறைய பேர் மேல அந்த அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஹalleluya. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் என்னை ஆண்டவர் கட்டி இழுக்க போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றார், உன்னை நான் சமீபமாய் நான் சேர்த்து கொள்ளுவேன். உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அப்பாவுக்கு உன் மேல திட்டம் இல்லாட்டாலும், உங்க குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனுக்கு உங்க மேல ஒரு பெரிய சரியான வெளிப்பாடு இல்லாவிட்டாலும், பரலோக தகப்பனுக்கு உங்க மேல ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்குது. பரலோக தகப்பனுக்கு உங்களை குறிச்ச ஒரு ஞானம் இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது சாதாரணமான ஜெபம் அல்ல. இந்த 100 days ஜெபத்துல எப்ராயிமாய் உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ண போறாரு. ஆமென். நன்றி அப்பா, நன்றி. ஒரு விஷயம் கூட சேர்ந்து அந்த பாட்டை எல்லாரும் பாட போறோம். ஆமென். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பே. எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பே. எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே ஆமென். தாயை போல அவர் எனக்கு உணவு தருகிறவர், தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவர். ஹalleluya, ஹalleluya. பாடுவோம். தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல தந்தை போல, தந்தை போல இயேசுவே. ஹalleluya. கைகளை மேல தட்டி எப்ராயிமே நன்றி அப்பா. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிம்